வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. இந்தியன் 2 அதை எப்போ வெளியிடலாம் அப்படிங்கிறத பற்றி சங்கர் மனசில் ஒரு திட்டம் இருக்குது. அது ஜூலை மாதம் வெளியிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்காரு. சரி, இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் நேற்றும் இன்னைக்கும் படப்பிடிப்பு நடந்தது. க்ளோஸ்அப் காட்சிகளை மாத்திரம் எடுத்தாங்க. அதாவது கமல் சாருடைய க்ளோஸ்அப் ஷாட் மாத்திரம் 2 நாளாக நேற்று எடுத்தாங்க, இன்றைக்கும் எடுத்துகிட்ருக்காங்க. இதை தொடர்ந்து கமல் சார் இன்றைக்கி இங்கே இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கமிட்டி அவரை சந்திக்க வருது. அந்த கமிட்டி எதுக்காக வருதுன்னு சொன்னால், சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதாவது லிங்குசாமியினுடைய சகோதரர் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே விசாரிக்கிறதுக்காக வருது. இது விசாரிக்க வருதா என்னங்கிறது அந்த பதிவில் சொல்கிறேன். அடுத்து, பிரபல நடிகை, இப்போ அவங்களுக்கு 52 வயசாகுது. 10 வருஷமாக ஒரு நடிகரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலை. இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் முரட்டு சிங்கலாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு செய்தி. சரி, முதல்ல இந்தியன் 2 முடிஞ்சிச்சு. ஜூன் மாதம் வெளியிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று பேசணும். ஆனால் அது வெளியிடலை, அது தள்ளி போகுது. ஏன்னா ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே விளக்கமாக சொல்லியாச்சு. இன்னும் அதை பற்றி நம்ம மீன் சொல்லி நேரத்தை கடத்த விரும்பலை. ஜூலை 17ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர். அவர் முடிவு பண்ணதுக்கு காரணம், இவருடைய டைரக்ஷனில் கேம் சேஞ்சர்னு சொல்லி ஒரு தெலுங்கு படம் ராம் சரண் நடித்தது. அந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதியும் இந்த படத்தை ஒட்டி தான் வரணும். ஏன்னா அந்த படமும் முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அது ரெடியாக இருக்குது. அதான் அப்போ எப்போ வெளியிடலாம் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணார்னா, இந்த ஜூலை 17 ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தை அதை ஒட்டி வெளியிடலாம் அப்படின்னு சங்கர் முடிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு இந்தி படத்துக்காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி போச்சு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியன் 2 அண்ட் கேம் சேஞ்சர், இந்த 2 தான் தங்களுக்கு ஒரு போட்டியாக வரக்கூடிய படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கலங்கி இருந்தாங்க. சச்சித் நாடியாவாலா அண்ட் ஆரியன் கார்த்திக், இவங்க 2 பேர் தான். ஏன்னா அவங்க 2 பேர் படம் அந்த தேதியில் வர்றதாக, அதாவது அதுக்கு முன்னதாக வர்றதாக இருந்தது. இப்போ இவங்க தள்ளி போனதுனால, ஆஹா நமக்கு போட்டி இல்லை அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. சரி, இந்த ஜூலை 17ங்கிறது அது கன்ஃபார்மாக இருக்குமா? அது சங்கருடைய மனசில் இருக்குது. சங்கர் இந்த கேம் சேஞ்சரும் இருக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சு அவர் வெளியிடுறாரு. அதே நேரத்தில் இந்த படம் நம்ம கல்கி அந்த படமும் அதுக்கு முன்னதாகவே ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த ஒரு சின்ன கேப் விட்டு தான் இந்த படங்கள் வரணும் அப்படின்னு சங்கர் முடிவு பண்ணி தான் இந்த ஜூலை 17 முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது அதிகாரபூர்வமாக வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இன்னும் தள்ளி போகக்கூடாது. ஜூலைங்கிறதுக்கு மேலே அது தள்ளி போனால், இப்போவே என்ன பண்ணுறாங்க நம்ம கமல் ரசிகர்கள், என்ன சார் இந்தியன் 2 இந்தா வருதுன்னு சொல்லி எங்களுக்கு சலிச்சு போச்சு சார் அப்படின்னு வெறுத்து போயிட்டாங்க. கமல் உலகநாயகனுடைய ரசிகர்களே வெறுத்து போயிட்டாங்க. சார் வந்தால் வருது, வராட்டி போகுது சார் அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் மற்றவங்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்ட மாட்டாது. ஜூலை 17 வரலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஜூலைக்கு மேலையெல்லாம் தாண்டாதீங்க, நீங்கள் ரசிகர்கள் கோச்சுக்குவாங்க, நீங்கள் அந்த இதுக்குள்ளே பாருங்கள், ஜூலையிலே வெளியிடுங்க அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஆக இந்தியன் 2 ஜூலை 17 ரிலீஸ் அப்படிங்கிறத நம்பலாம். சரி, அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசனுடைய இந்த தக்லீஃப் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய க்ளோஸ்அப் காட்சிகளை எல்லாம்
நேற்றும் இன்றைக்கும் ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் எடுத்துட்ருக்காங்க. இன்னைக்கு முடிஞ்ச உடனே அவரை சந்திக்கிறதுக்காக தமிழ் பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் ஒரு ஜெனரல் பாடி மாதிரி ஒரு கமிட்டி உண்டு. ஜெனரல் பாடி மீட்டிங்னு ஜெனரல் பாடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் பலதரப்பட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களில் செலக்ட் பண்ண சில பேரை தேர்ந்தெடுத்து கமல் சாரை போய் மீட் பண்ணி இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு அட்வைஸ் கேட்டுவாங்க. அதாவது மிரட்டலை, சார் இந்த மாதிரி எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சுபாஷ் சந்திர போஸ் அதாவது லிங்குசாமியோடைய பிரதர் கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் உங்கள்கிட்ட கொண்டாடுறோம், நீங்கள் அதை எப்படி முடிச்சு கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க, இல்லை உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதுக்காக அங்கே வர்றாங்க. ராஜ்கமலுக்கு வர்றாங்க. அவர்களை கமல்ஹாசன் சந்திப்பாரா? இதை கொஞ்சம் பார்க்கணும்ல. நீ யாரோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் பேச்சுவாக்கில் சொன்ன ஒரு இதுக்கு அதை கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் 30 கோடியில் எனக்கு படம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு பிடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு கமல்ஹாசன் பதில் சொல்லணும்னு அவசியமா? சார் பேச்சுவாக்கில் சார் படம் சரியாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொடக்ஷனில். அதுக்கு இந்த நடிகர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த படம் எப்போ பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நடந்திருக்கு. இது என்னமோ எழுதி கொடுத்த மாதிரியும் ஒரு அடுத்த படம் நம்ம பண்ணித்தர்றேன் அப்படின்னு எழுதி கொடுத்த மாதிரியும் ஒரு அதை பிடிமானமாக வச்சுக்கிட்டு, அதாவது எழுதி கொடுக்கல, பேச்சுவாக்கில் சொன்னது தான். அது யாருமே சொல்லுவாங்க, எந்த தயாரிப்பாளருக்கும் எந்த ஹீரோவும் இந்த மாதிரி சொல்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது தான், ஒரு ஆறுதல் தானே. சரி நம்மளால நம்ம படம் ஓடலை அப்படின்னு சொல்கிறாங்க, சரி அடுத்த படம் எப்போ பண்ணுவோம் கேளுங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்க எதுவும் பண்ண முடியாமல் கதையும் கேட்காம ஒன்றும் சொல்லாமல் இது பண்ணாமல் 10 வருஷமாக இழுத்து அடிச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் கொடுங்க தேதி கொடுங்க 30 கோடி ரூபாயில் என்ன படம் பண்ணி கொடுங்கன்னா, நேற்றே நான் சொன்னேன் கமலுடைய ரேஞ்சே இன்றைக்கி வேறேன்ட்டு. ஆக இதையெல்லாம் வச்சு இன்றைக்கி பேச வர்றாங்க. ஆனால் கமல் சார் இவங்களோட பேசுவாரா, அல்லது ராஜ்கமல் இன்டர்நேஷனலினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மகேந்திரன் பேசுவாரா? ஏன்னா இந்த ராஜ்கமல் இன்டர்நேஷனலில் எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு அதிகாரியாக இருந்தவர் சந்திரஹாசன், உலகநாயகன் கமல்ஹாசனுடைய சகோதரர். அவர் இருக்கும் பொழுது தான் நீங்கள் இந்த படங்கள் பற்றி இதையெல்லாம் அவர் தான் பார்ப்பார், பேசுவார். கமல் சார் அதை பற்றி அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டார் பொறுப்பை. அவர் அண்ணன் பார்த்து எல்லாம் பேசி தம்பிகிட்ட சொல்லுவார், தம்பி அதுபடி கேட்பார். எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அவருடைய தம்பி விசி கணேசன் உதவியாக இருந்து படப்பிடிப்பு படம் சம்பந்தமான வேலைகள் சம்பளம் எல்லாம் பேசினாரோ, அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு அவருடைய அண்ணன் சந்திரஹாசன் இருந்தார். சந்திரஹாசன் இருக்கும்போது தான் இந்த படப்பிரச்சனை, இந்த உத்தம வில்லன்ஸா இதெல்லாம் வந்தது. அப்போ அவர் இல்லை. இப்போ அதுக்கு பதிலாக இந்த மகேந்திரன் தான் இருக்கார். மகேந்திரன் தான் இப்போ ராஜ்கமல் இன்டர்நேஷனலுடைய சந்திரஹாசன் பார்த்த வேலையெல்லாம் மகேந்திரன் ஒப்படைச்சிட்டாரு உலகநாயகன். ஆக அவர் தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. எப்படியோ எது பேசினாலும் அது ஒரு நியாயமான அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மற்றவர்களுடைய கருத்து. சரி, அடுத்து பார்க்கலாம். வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிற படம் இப்போ கடைசி கட்டத்தில் இருக்குது. கடைசி கட்டத்தில் ரொம்பவும் ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தான் இப்போ அந்த படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங். இந்த வெயிலில் காரில் யாரும் பாண்டிச்சேரி போக முடியாது. ஆகையினால என்ன பண்ணாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் போய் எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ஹெலிகாப்டரில் தான் அவர் பாண்டிச்சேரி போயிருக்கார். அந்த முடிச்சுட்டு அதுலேயே திரும்பி வந்துடுவார். ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ஏரியல் ஷாட் எடுக்க வேண்டியது இருக்குது,
அதனால தான் ஹெலிகாப்டர் கொண்டு போகிறாங்க அப்படின்னு தவறான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க. ரஜினி சார் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து சாலை வழியாக போகிறதுனா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்யா. வெயில் வேறு கனத்த வெயில் அடிக்குது. ஹெலிகாப்டரில் போனால் போய் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடலாம். நீங்கள் படத்தை சீக்கிரமாக முடிங்க, சீக்கிரமாக முடிச்சுட்டு எனக்கு வழியை விடுங்க, நான் அடுத்த படத்துக்கு போகணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ரெடியாக இருக்கார். நான் அந்த படத்தை ஆரம்பித்து இது பண்ணணும். நீங்கள் சும்மா பெர்ஃபெக்ஷன் சொல்லிக்கிட்டு இழுத்தடிக்காதீங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. கொஞ்சம் கடுமையாகவே சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் எப்போவுமே இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டார். இவங்களுடைய ஒரு இதை பார்த்துட்டு, அணுகுமுறையை பார்த்துட்டு அவரே ரொம்ப கடுப்பாகிட்டாராம். எதுக்கு இந்த மாதிரிலாம் இழுத்தடிக்கிறாங்க, பெர்ஃபெக்ஷன் சொல்லி என்னென்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவரே கசந்து போச்சு. சரி, அடுத்து கோட். தளபதி விஜய் நடிக்கிற படம், வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில சீன்கள்லாம் எடுத்துட்டாங்க. கோட் படத்தில் சிவகார்த்திகேயனை வச்சு படம் எடுத்துட்டாங்க. ஆனால் அதில் இணைக்கிறதா இல்லையாங்கிறது இன்னும் பிரச்சனையில் இருக்கு. தளபதி விஜய் என்ன சொல்லுவார்? என்னுடைய படத்தில் இவருக்கு நீங்கள் விளம்பரம் தேடுறீங்களா, இவருடைய படத்துக்கு விளம்பரம் தேடுறீங்களா அப்படின்னு நினைக்கிறதா அந்த ரசிகர் மன்ற தரப்பில் இந்த புஷி ஆனந்த் இருக்கார்ல, அவர் தரப்பில் வந்து இப்போ விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. சார், இது உங்கள் படம், இந்த படத்தில் உங்களை தான் ப்ராஜெக்ட் பண்ணணும், உங்களை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க. ஏற்கனவே மற்ற 4 ஹீரோக்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் இணைஞ்சு வந்துட்டீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு தனியாக சிவகார்த்திகேயனை வச்சு நீங்கள் அவருக்கு சீன்கள்லாம் கொடுத்து எடுத்தால் அது அவருக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாதிரி ஆயிரும். இப்போ அவர் படத்துக்கு அடுத்த இது நம்ம நீங்கள் வந்து இதை இப்போ இதாகிறதா, அவருடைய படத்துக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதா அப்படின்லாம் கேட்டு தங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறதாகவும், இதனால் வெங்கட் பிரபு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கையை விரித்து கொண்டு விஜயினுடைய அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். சரி, இது நடக்கட்டும். அடுத்து இந்த 10 வருஷமாக ஒன்று சொன்ன ஒரு நடிகை, அவங்க வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா அம்மா வந்து பாகிஸ்தானில் பிறந்தவங்க. தபு, நடிகை தபு. அவங்க வந்து தமிழ் படங்கள்லாம் நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க, இந்தி படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. 52 வயசாகுது, இன்னும் மொரட்டு சிங்கிளாக தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகலை. ஆனால் 10 வருஷமாக நம்ம நடிகர் நாகேஸ்வர ராவுடைய பையன் இருக்கார்ல, நம்ம அமலாவுடைய கணவர், அவருக்கு காதலியாக வாழ்ந்திருக்காங்க. நாகார்ஜுனா 10 வருஷமாக காதலியாக இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நட்பாக இருந்திருக்காங்க. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சாங்க, ஏமாற்றிட்டாரு. வேறு படி அம்மா வேறொரு கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் கேன்சல் ஆகி, அதாவது விவாகரத்தில் முடிஞ்சு அடுத்து அமலாவை காதலித்து கல்யாணம் பண்ணி இப்போ அமலாவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தபு இன்னமும் முரட்டு சிங்கிளாக இருந்துக்கிட்டு இருக்காரு. சரி, மற்றது நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.